அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ். இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் திகதி புதன்கிழமை. இன்றும் கூட நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையிலே இன்றும் கூட பாராளுமன்றம் கூடியிருந்தது. பாராளுமன்றத்திலே பல முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக பேசப்பட்டன. குறிப்பாக இன்று காலையிலேயே கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இஸ்ரேல் ராணுவம் சம்பந்தமான வினாக்களை தொடுத்திருந்தார். இஸ்ரேல் ராணுவத்தினர் எத்தனை பேர் இலங்கைக்கு வருகிறார்கள்? அவர்களுக்கு மத ஆலயங்களை கட்டுவதற்கு அனுமதித்தது யார்? அரசாங்கம் அவர்கள் மத ஆலயங்களை கட்டும் வரைக்கும் என்ன செய்து கொண்டு இருந்தது? இப்படியான வினாக்களை தொடுத்திருந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் அருகம்பே பகுதியிலே ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலை. அதற்கு பின்னால் தான் இந்த இஸ்ரேல் ராணுவம் மீது அதிகமானவர்கள் சமூக வலைத்தளங்களிலே பேச ஆரம்பித்தார்கள். முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய இந்த கேள்விக்கு பிரதமர் ஹரினி அமரசூரிய பதிலளித்திருந்தார். ඉස්රායල් ජාතිකයන් ආගමික මධ්‍යස්ථාන හෝ හා ඒ සමාන ස්ථාන ගොඩනැගීම සඳහා මේ දක්වා බුද්ධ ශාසන ආගමික හා සංස්කෘතික කටයුතු අමාත්‍යාංශය හෝ ඒ යටතේ පවතින දෙපාර්තමේන්තු මගින් අවසර ලබා දීමක් සිදු කර නැහැ. இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளால் வழிபாட்டு ஆலயங்கள் அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் ஹரினி அமரசூரிய புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு அல்லது அதன் திணைக்களங்கள் அவ்வாறான அனுமதியை வழங்கவில்லை என தெளிவுபடுத்தினார். இந்த வழிபாட்டு மையங்களுக்கு அனுமதி இல்லை. இந்த விவகாரத்தில் விரைவில் தலையிடுவோம். எவ்வாறாயினும் அருகம்பே சம்பவம் குறித்த உளவுத்துறைக்கு கிடைத்த தகவலை அடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு நாங்கள் தெரிவித்தோம். இது சுற்றுலா பணிகளுக்கான நமது நாட்டின் பொறுப்பு, சட்டவிரோத மையங்களை அமைப்பதற்கான அனுமதி அல்ல என்று பிரதமர் விளக்கினார். அத்தகையவற்றுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை என்பதை மீண்டும் வலியுறுத்திய அவர் வெளியுறவு அமைச்சகத்தின் தலையீட்டுடன் இந்த விஷயத்தை நிவர்த்தி செய்யவும் அதன் செயல்பாடுகளை நிறுத்தவும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டில் மொத்தம் 25,514 இஸ்ரேலியர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளதாக பிரதமர் மேலும் குறிப்பிட்டார். வெளிநாட்டவர்கள் சுற்றுலா விசாவில் வந்து வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு இலங்கையில் சட்டங்கள் இல்லை என்றும் பிரதமர் அமரசூரிய மேலும் தெளிவுபடுத்தினார். இலங்கையில் எந்த ஒரு சட்டமும் மக்கள் சுற்றுலா விசாவில் வந்து வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட அனுமதிக்கவில்லை. இது தொடர்பாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இது உலகம் முழுவதும் பொதுவான நிகழ்வாகிவிட்டது. இதை ஒரு பிரச்சனையாக நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் என்றார். இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் அவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் அவதானித்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இலங்கையில் குறிப்பாக சுற்றுலா விசாவின் கீழ் இஸ்ரேலியர்கள் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அரசாங்கம் எந்த ஒரு விசாவையும் வழங்கவில்லை. எங்கள் சட்டங்களை மீறி அவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று அவர் மேலும் கூறினார். இலங்கையில் அதிகரித்து வரும் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளின் நடவடிக்கைகள் குறித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் ஹரினி அமரசூரிய மேற்கண்டவாறு தெரிவித்தார். கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானின் கேள்விகளுக்கு பிரதமர் ஹரினி அமரசூரிய விளக்கமான பதில்களை சொன்ன போதிலும் முஜிபுர் ரஹ்மான் பிரதமரை அத்தனை எளிதில் விட்டுவிடவில்லை. மீண்டும் எழுந்த முஜிபுர் ரஹ்மான் அப்படி எந்த விதமான அனுமதிகளையும் வழங்காவிட்டால் ஏன் அவர்களுடைய மத ஆலயங்களுக்கு STF பாதுகாப்பை கொடுத்திருக்கிறீர்கள் என்ற வினாவை தொடுத்தார். දැන් මේ ගොඩනැගිලි හදන ස්ථානවලට පැය 24ක් පුරා පොලිසිය හා STF එක ආරක්ෂාව සපයනවා. ඒකයි දැන් මේකේ තියෙන ප්‍රශ්නේ. யூதர்களால் கட்டப்படும் சட்டவிரோத யூத மத ஸ்தலங்களுக்கு அரசினால் STF பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது ஏன் என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்றில் கேள்வி எழுப்பினார். யூதர்கள் வாழாத இந்த நாட்டில் ஏன் அவர்களின் மதஸ்தலங்கள் எதற்கு என கேள்வி எழுப்பிய அவர் இஸ்ரேலியர்கள் நாட்டிற்குள் சுற்றுலா வருவதால் ஐரோப்பிய நாட்டவர்கள் வருவது வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். யுத்த குற்றங்களில் ஈடுபடும் இஸ்ரேல் ராணுவத்தினர் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு இலங்கைக்கு வந்து தங்கி செல்கின்றார்கள் என சுட்டிக்காட்டிய அவர் மாலைத்தீவு, லத்தீன் அமெரிக்கா நாடுகள், தெற்கு ஆப்பிரிக்க நாடுகள் உள்ளிட்ட பல நாடுகள் இஸ்ரேலியர்கள் தங்கள் நாட்டிற்குள் சுற்றுலா வருவதை தடை செய்துள்ளனர். இஸ்ரேலின் மொசாட் அமைப்பினர் நாட்டிற்குள் வருவது நாட்டுக்கே நல்லதல்ல. வெலிகம பிரதேசத்தில் முஸ்லிம்கள் செறிந்து வாழும் பிரதேசத்திலேயே இஸ்ரேலிய வழிபாட்டு தலத்தை அமைத்துள்ளனர் என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான்
தெரிவித்தார். முஜிபுர் ரஹ்மானின் அந்த கேள்விக்கும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய பதில் சொல்லியிருந்தார். வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வந்து வணிக செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கோ மத ஸ்தலங்களை நிறுவுவதற்கோ ஒருபோதும் அனுமதிக்கப்படவில்லை என்பதை உறுதியாகவே கூறினார். நேற்றைய தினம் நான் சொல்லியிருந்தேன், தனியார் பஸ் உரிமையாளர்கள், தனியார் பஸ் சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு தயாராகி வருகிறார்கள். இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்காவிட்டால் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட, வேலை நிறுத்தத்தில் ஈடுபட அவர்கள் தயாராகியுள்ளார்கள் என்ற செய்தியை சொல்லியிருந்தேன். ஆனால் இன்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததனால் வேலை நிறுத்தத்தை ஸ்ட்ரைக்கை அவர்கள் விட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட போக்குவரத்து சோதனை நடவடிக்கைகள் தொடர்பில் இன்று 8ஆம் திகதி தனியார் பஸ் சங்கங்களுக்கும் பதில் போலீஸ் மா அதிபருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடல் வெற்றியடைந்ததாக பஸ் சங்கங்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்படவிருந்த வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொள்வதில்லை என பஸ் சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. போலீசாரின் வரம்பு மீறல் மற்றும் தேவையற்ற அழுத்தங்களை பஸ்கள் மீது பிரயோகிப்பதை கண்டித்து நாடு தழுவிய ரீதியில் இந்த வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்க பஸ் சங்கங்கள் நேற்று இணக்கம் தெரிவித்திருந்தன. இவ்வாறானதொரு பின்னணியில் இன்று காலை போலீஸ் தலைமையகத்தில் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுடன் பஸ் சங்க பிரதிநிதிகள் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். இதனை அடுத்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதில்லை என தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்திற்கும் கடவுச்சீட்டு அலுவலகம் வேண்டும் என்று மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி MLAM ஹிஸ்புல்லா பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். கிழக்கு மாகாணத்திற்கும் கடவுச்சீட்டு அலுவலகம் வேண்டும் என கலாநிதி MLAM ஹிஸ்புல்லா பாராளுமன்றில் கோரிக்கை விடுத்தார். குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் கடவுச்சீட்டு வழங்கும் அலுவலகம் ஒன்றை கிழக்கு மாகாணத்திலும் உருவாக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி MLAM ஹிஸ்புல்லா நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே கோரிக்கை விடுத்தார். கொழும்பு மற்றும் வடக்கு தெற்கு மத்திய மாகாணங்களில் கடவுச்சீட்டு அலுவலகம் காணப்படுவதாகவும் ஆனால் கிழக்கு மாகாணத்தில் அந்த அலுவலகம் கிடையாது என்பதை சம்பந்தப்பட்ட அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்று இல்லாதமையினால் அங்குள்ள மக்கள் 2-3 தினங்கள் கொழும்புக்கு அலைய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே அதிகளவு உல்லாச பிரயாணிகள் வருகை தரும் கிழக்கு மாகாணத்திற்கும் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தினார். පාස්පෝට් ඉශුවිං ඔෆිස් උතුරු පළාත තියෙනවා, කොළඹ තියෙනවා, දකුණ පළාතේ, මධ්‍යම පළාතේ ඔෆිස් තියෙනවා. නමුත් නිගෙනහිර පළාතේ ඒ කාර්යාලයක් නැහැ. பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமாக இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்திடம் காரசாரமான கேள்விகளை எழுப்பினார். எதிர்க்கட்சியில் இருந்த போது எதிர்த்த பயங்கரவாத தடை சட்டம் ஏன் இன்னும் அமுலில் காணப்படுகிறது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பினார். அப்போது நாட்டில் இருந்த பிரிவினைவாத பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தவே பயங்கரவாத தடை சட்டம் 1979 தற்காலிக சட்டமாக இயற்றப்பட்டது. 3 தசாப்த கால உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்களுக்கு மேலாகியும் இந்த சட்டத்தை அமுலாக்கும் விடயத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. தற்போது இந்த சட்டத்தை பயன்படுத்தி அரசியல் எதிர்கருத்து கொண்டோர், அரசுக்கு எதிரான போராட்டங்கள், வேலை நிறுத்தங்களில் ஈடுபடுவோர் மற்றும் ஊடகவியலாளர்களையும் ஒடுக்கும் நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக இலங்கை கையொப்பமிட்ட மற்றும் அதற்கு கட்டுப்பட்ட சர்வதேச சட்டங்கள் தொடர்பிலும் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் உறுப்பினர்கள் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக பாராளுமன்றத்திலும் வெளியிலும் கருத்து தெரிவித்திருந்தமையால் இந்த சட்டத்தை இரத்து செய்வதா அல்லது அதற்கான திருத்தத்தை கொண்டு வருவதா என்பது குறித்தான தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் நிலையேற்கட்டளை 27(2) இன் கீழ் இன்று 8ஆம் திகதி பாராளுமன்றத்தில் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை அமுல்படுத்துவது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையும் அதனை திருத்துவதற்கு அரசாங்கம் முன்வைக்கும் மாற்று தீர்வுகள் தொடர்பிலும் எதிர்க்கட்சி தலைவர் இதன் போது கேள்வி எழுப்பினார். இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறும் எதிர்க்கட்சி தலைவர் இதன் போது வேண்டுகோள் விடுத்தார். மேலும் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் 72 மணி நேர தடுப்பு காவலில் வைப்பது தொடர்பாக அரசாங்கத்தின் கருத்து தொடர்பிலும் இந்த சட்டத்தின் கீழ் வரண்ட் இல்லாமல் கைது செய்வது உள்ளிட்டவை குறித்தும் கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சி தலைவர் சர்வதேச மனித உரிமைகள் நியமனங்களின்படி இதனை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க
இருக்குமா என்றும் கேள்வி எழுப்பினார். கடந்த சில நாட்களாக ரோஹிங்கியா அகதிகள் சம்பந்தமான செய்திகள் தான் சமூக வலைத்தளங்களிலே வைரலாக பகிரப்பட்டு வந்தன. குறிப்பாக எதிர்க்கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரோஹிங்கியா அகதிகளை அரசாங்கம் நாடு கடத்துவதற்கு தயாராகி வருவதாக குற்றம் சாட்டினர். ஆனால் முதன்முறையாக அத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே வாய் திறந்திருக்கின்றார். அவர் சொன்னார், அப்படியான எந்த தீர்மானத்தையும் இதுவரையிலே அரசாங்கம் எடுக்கவில்லை என்று. மியன்மார் அகதிகளை பற்றி பேசப்பட்டு வருகின்றன. உண்மையிலேயே 116 அகதிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இதுவரையிலே நடாத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே அவர்கள் பணம் செலுத்தியே இலங்கைக்கு வந்துள்ளார்கள். அவர்கள் இந்த பயணத்திற்காக அவர்களுடைய நாட்டின் 500 லட்சம் ரூபாய் கப்பலுக்கு செலுத்தி இருக்கிறார்கள். அத்தோடு இந்த பயணத்தை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கு அந்த நாட்டின் பெறுமதிப்படி 800 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவரையிலே மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலும் புலனாய்வுத்துறையின் செய்திகளின் அடிப்படையிலும் எதிர்வரக்கூடிய நாட்களில் லட்சக்கணக்கானவர்கள் இலங்கைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு காணப்படுவதாகவும் புலனாகியுள்ளது. ஆனால் உண்மையிலே அவர்கள் அகதிகள் என நிரூபிக்கப்பட்டால் மனிதாபிமான முறையில் அவர்களை நடாத்துவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எது எவ்வாறாக இருந்தாலும் இதுவரையிலே அங்கே தங்க வைக்கப்பட்டுள்ள சிறியவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்கும் தேவையான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அரசாங்கம் செய்து கொடுத்திருக்கிறது. எதிர்வரக்கூடிய நாட்களில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் அவர்களை நேரில் சென்று சந்திப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம். அதே போன்று கைது செய்யப்பட்ட 12 பேரையும் நாங்கள் விடுவித்திருக்கின்றோம். அவர்களும் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ரோஹிங்கியா அகதிகள் தொடர்பில் பாராளுமன்றத்திலே அமைச்சர் அப்படி பதில் சொல்லியிருந்தாலும் கூட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் கௌரவ தலைவர் ரவுஃப் ஹக்கீம் பாராளுமன்றத்திலே கடுப்பாகி இருந்தார். கிளி மாதிரி சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்காமல் ரோஹிங்கியா அகதிகள் மீது தெளிவான ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று அரசாங்கத்தை வேண்டிக் கொண்டார். මුළු ලෝකෙම දන්නා කාරණයක් ඒ සිදුවීම් අතරේ මේ වගේ තරුණයන් කීපය පොඩි ළමයි එක්ක ආපු මේ සරණාගතයන්ට ඉතින් ආපහු ඒ රටට පිටුහල් කිරීම විශාල අපරාධයක්. ඔහොම නොකර වෙනත් රටකට යැවීමට UNHCR හරහා ඒ ප්‍රතිපාදන සොයා ගැනීම තමයි සුදුසු දේ. ඒක කලිනුත් අපේ රජවල් කරලා තියෙනවා. අපේ ආණ්ඩු. நாடு ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்வதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடு சுமூகமான நிலைக்கு திரும்பி படிப்படியாக ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்வதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதி, நிறுத்தி வைத்தல் வரி, வெட்வரி சேகரிப்பு, டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பிலான பிரச்சனைகள் குறித்து இதன் போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வாகனம் இறக்குமதி செய்யப்படும் போது எதிர்நோக்க வேண்டியுள்ள சவால்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டிற்குள் காணப்படும் நிதி நெருக்கடி மற்றும் பொருளாதார முன்னுரிமைகளை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன் போது வலியுறுத்தியுள்ளார். வருமான வரிக்கு உட்படாத ஓய்வூதியதாரர்களிடம் அறவிடப்படும் நிறுத்தி வைத்தல் வரியை அவர்களுக்கு மீள பெற்றுக் கொடுப்பதற்கான எளிமையான முறைமை ஒன்றை உருவாக்கப்பட வேண்டும். அதே நேரம் செயற்திறன் மற்றும் வெளிப்படை தன்மையை மேம்படுத்த பெருமதி சேர் வரி சேகரிப்பு செயற்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க வேண்டியது அவசியமாகும். அத்துடன் வரி இணக்கம் மற்றும் வரி வருமானம் ஈட்டுதல் செயற்பாடுகளை மேம்படுத்தும் நோக்குடன் விரிவான டிஜிட்டல் முறைமையை விரைவில் அமுல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாடு சுமூகமான நிலைக்கு திரும்பி படிப்படியாக ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்கின்றது. தற்போதைய சவால்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை அதிகப்படுத்துவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். போலி டாக்டர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களிலே போலி கலாநிதி பட்டம் சம்பந்தமாக மிக வைரலாக பேசப்பட்டன. இப்போது போலி டாக்டர்கள் பற்றியும் பேசப்பட்டு வருகின்றது. நாட்டில் உள்ள போலி வைத்தியர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அவ்வாறான நபர்கள் தொடர்பில் தகவல்கள் இருந்தால் அதனை சுகாதார மருத்துவ அதிகாரிகள் அலுவலகத்துக்கோ அல்லது வேறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கோ பொதுமக்கள் அறிவிக்க முடியும் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். சட்டவிரோதமாக இயங்கும் போலி வைத்தியர்களை
இனம் காண்பதற்காக சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பாராளுமன்றத்திலே அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் சுமார் 40,000 போலி வைத்தியர்கள் செயற்படுவதாக சமூகத்தில் இருந்து அறிய முடிகிறது. எனினும் அந்த அளவு பெருந்தொகையான வைத்தியர்கள் உள்ளார்கள் என்பதை நம்ப முடியாமல் உள்ளது. எனினும் குறிப்பிடத்தக்க அளவு போலி வைத்தியர்கள் நாட்டில் இயங்குகின்றார்கள் என்பதை குறிப்பிட முடியும். உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்படாமல் வைத்தியர்கள் என்ற பெயரில் செயற்படும் வைத்தியர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். அவ்வாறான நபர்கள் தொடர்பில் தகவல்கள் இருந்தால் அதனை சுகாதார மருத்துவ அதிகாரிகள் அலுவலகத்துக்கோ அல்லது வேறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கோ பொதுமக்கள் அறிவிக்க முடியும். நாட்டில் பல்வேறு மருத்துவ முறைமைகள் காணப்படுகின்ற நிலையில் அனைத்து வைத்தியர்களும் இலங்கை மருத்துவ சபையில் தம்மை பதிவு செய்வது அவசியமாகும். இவ்வாறு பதிவு செய்யப்படும் போது சில வைத்தியர்கள் தொடர்பில் பிரச்சனைகள் காணப்பட்டு வருகின்றன என்றார். 40,000ற்கும் அதிகமான போலி வைத்தியர்கள் நாடளாவிய ரீதியிலே இருக்கிறார்களாம். ஜாக்கிரதை மக்களே என்பதை கூறிக்கொண்டு இன்றைய டாப் ஸ்டோரிஸில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.